உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சு இதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம எவ்வளவுதான் காசு சம்பாதிக்க வேற ஊரு வேற நாடுன்னு போனாலும் சொந்த வீட்டில் இருந்துட்டு சொந்த சாப்பாடு சாப்பிட்ற சுகமே தனி. இந்த மாதிரி இருக்க லைஃபே ஒரு சொர்க்கம் தானே. என்னைக்கும் இல்லாம திடீர்னு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்ட் வந்திருக்கதை நானே எதிர்பார்க்க. எப்பவும் போல காலையில் எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கலான்னு போனவன் தான் அந்த மிஸ்டெல்லாம் பார்த்து நானே மெய் மறந்து உட்காந்துட்டேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு பின்னாடி பக்கம் திரும்பினா காலையில் டிஃபன் சாப்பிட இவங்க வராங்க. என் அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா கீழே போய் பானைக்குள்ள கொஞ்சம் போல அரிசி அப்புறம் தண்ணி மட்டும் நிரப்பி வச்சு அவங்களே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற அழகை நானும் பார்த்து ரசிச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நண்பர்களை பார்க்க ஜிம்முக்கு கிளம்பி போனா ஏதோ ஒரு 3 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஒரு இது. அவங்க கூட பேசிக்கிட்டே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இன்னொரு நண்பர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க போனா அழகான ஒரு தூங்கு மூஞ்சி பூனைக்குட்டி. பேசிக்கா எனக்கு பூனையை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான். நாயை கூட நம்பிடுவேன், பூனையை நம்பவே மாட்டேன். அவனும் இருந்துட்டு நீ தைரியமா தூக்கு, இது ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்ல தூக்கி வச்சு நானும் கொஞ்சிட்டு இருந்தேன். நானும் அப்படியே அவன் கூட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் நல்லது சாப்பிட்டு நல்லது பண்ணிட்டு நல்லா இருங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்.